அனைத்து சாப்பாட்டு பிரியர்களுக்கும் அனைத்து சாப்பாட்டு ராமர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு முழு கோழி, ஒரு முழு ஆட்டுத்தொடை. அம்மா இவ்வளோ பெருசா. இது அப்படியே சபரி என்ன பண்ண வறுவல் பண்ணியா? அப்படி வேக வச்சு வச்சாச்சு. ஒரு கோழி, முழு கோழி. எதுலேருந்து ஆரம்பிக்க? என்ன வெறும் எண்ணெயாக இருக்குமா இருக்குது? அதில் இருக்க என்ன கோழியிலிருந்து ஆரம்பிச்சிடலாம், ஆட்டிலேருந்து ஆரம்பிக்கலாம். சரி, ஸ்டார்ட் பண்ணுறேன். 5, 4, 3, 2, 1 ஸ்டார்ட் பண்ணு. ஸ்டார்ட். கன்னில் இருந்து ஆரம்பிக்கலாம். என்ன பரவாயில்ல, உள்ள வரைக்கும் இது இறங்கி இருக்கு. வெறித்தனமாக கொழுப்பு. உள்ள கொழுப்பு நிறையா இருக்குது, ருசி நல்லா நிறையா இருக்குது. இந்த ஆடை கொழுப்பாடு ருசி நல்லா இருக்குது. வெறும் கொழுப்பாரு. தொடையிலே கொழுப்பு இருக்குன்னா கொழுப்பு, கொழுப்பின் உருவம். வெறும் கொழுப்பு கொழுப்பா. இப்படி உள்ள கொழுப்பு சொல்லி வருதா? இல்லை ஒரு கடையில் இவ்வளோ பேர் இருந்தால் அப்படிங்கிறது. அது லேயராக இருக்குது. ஆனால் உள்ள வரைக்குமே ஓரளவுக்கு காரம் ஏறி. இதை பார்த்தாவே சாப்பிடணும்னு தோணும். காலி அப்படி மற்றபடியா
ஐயா. அப்பா, இது சாதாரணப்பட்ட கோழி கேட்டுருது, இவ்வளோ எண்ணெய் விடுது. அந்த லெக் பீஸு, அடுத்தது மட்டன் லெக் பீஸ், அடுத்து சிக்கன் லெக் பீஸ். நார்மலாக இருக்குது. அடுத்த லெக் பேஸ், அடுத்த லெக் ஒன்று நல்லா நல்ல ஒர்த்தாக தான் இருக்குது. நினச்சேன் சட்டை வேணாம் போயிருங்க. இதெல்லாம் குடிச்சிடணுமா? இல்லை இல்லை. லெக் பீஸாக நார்மலாக இருக்குது. லெக் பீஸு நார்மலாக இருந்தால் உள்ளே இன்னும் நார்மலாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நாலு நெஞ்சுக்கறியும் அப்படி தான் இருக்கும். அடுத்தபடியாக இறக்காய். அதே வரமாட்டேங்குது. இது வெறும் கூடும் இறக்கையா? இறக்காய் கோழி இறக்கை துண்டு. வேற வழியில் 2 கிலோ தான் சாப்பிட்டாங்க. ஏன்னா பிக்க முடியாது. ஐயோ 13 நிமிஷம். இது ஒன்றுமே காணும். வெறும் ஓர் தான். ஒரு ஆடு சாப்பிடலாம், இது சாப்பிட்றது மட்டும் இல்லை. அவ்வளோதான். இல்லை தலை தலை கூட இருந்து வைக்கும். தோல் இவ்வளோ தோலா? இருமா இந்த சாந்தி வேண்டாம். வேற தயிர் இருக்குதா? அந்த நார் தான் வந்து வேலையை வாங்கிடுச்சு, லேட் பண்ணிடுச்சு. இந்த குழம்பு கொஞ்சம் கலந்து போச்சா? அடா 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 அடா, என்னது ருசியிலே மயங்கரமா.
ஒரு முழு கோழி, ஒரு முழு ஆட்டு தொடை, ரெண்டையும் சாப்பிட்டேன். ஆனால் வந்து பொறுமையாக தான் சாப்பிட்டேன். அதாவது அந்த கோழி மட்டும் என்ன பண்ணிச்சுன்னா அந்த நெஞ்சில் இருக்கிற இது சதை வந்து நேரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. 20 செகண்ட் 20 நிமிஷம் ஆச்சா? 20 நிமிஷம் 20 நிமிஷம் ஆகி போச்சு. சரி ஓகே, வழக்கமாக நான் வந்து குடிச்சு முடிச்சோம், சாப்பிட்டு முடிச்சோன்னே இது குடிக்கணும். ஏன்னா கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ இந்த டைம் கொஞ்சம் எல்லாம் பழசு பூண்டுலாம் பழசு வர ஆரம்பிச்சிருச்சு. ஓ காரம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. சரி கலந்துக்கிறேன். இப்படி தேன் கலந்து குடிக்கலாம். எப்படி கணக்கு? ஆஹா, தேன் கலந்து சூப்பராக இருக்குது. நப்ப அதிகமாக கலந்து, காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. முடிச்சாச்சு. அதாவது இப்போ நான் குடித்த டைஜஸ்டிவ் சீக்ரெட் இஞ்சி சாறு, எலுமிச்சம்பழ சாறு, பூண்டு சாறு, ஆப்பிள் சைடர் வினிகர், தேன் இதெல்லாம் கலந்து நீங்களே செஞ்சுக்கிங்க. அது செய்கிறது எப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டுக்கிறேன். அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுங்க. அப்படி செஞ்சுங்க. செய்ய முடியாதுங்க, செய்ய நேரம் இல்லாதங்க, செஞ்சால் அந்த பூண்டு உரிக்கும்போது கையெல்லாம் எரியுது, என்னால் முடியலைங்கிறவங்க மட்டும் நம்மகிட்ட வந்து வாங்கிக்கோங்க. இந்த பொருள் வந்து நம்மகிட்ட வந்து வெப்சைட்லையும் கிடைக்கும், வாட்ஸ்அப்லையும் கிடைக்கும், ஃப்ளிப்கார்ட்டு, அமேசான் இதுலேயும் கிடைக்கும். நம்மளுடைய வெப்சைட்டில் வந்து காலையில் 9:30 சாயந்தரம் 5:30 வரைக்கும் ஸ்டாஃபுங்க இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து 63 80 80 16 02ங்கிற ஃபோனுக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா எடுத்து வணக்கம் சார் சாப்பாட்றாமன்னு என்ன வேணும்னு சொல்லி கேட்பாங்க. நீங்கள் சொன்னீங்கன்னாக்கா உங்களுக்கு எப்படின்னு வழிமுறைகள்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. என்னென்ன வாங்கலாம், கருப்பு கொடி அரிசி, மாப்பிள்ளை சம்பா அரிசி, ஹேர் ஆயில், தேன், டிஎஸ் எல்லாம் எப்படி வாங்கிக்கிறதுன்னு சொல்லி உங்களுக்கு சொல்லுவாங்க. அதாவது 5:30 மணிக்கு மேலே நீங்கள் ஃபோன் பண்ணுறீங்க, ரைட்டில் பண்ணாலும் சரி, அது மிஸ்டு காலாக இருக்கும். அதை வந்து காலையில் வந்து மறுபடியும் ஃபோன் பண்ணி சார் வணக்கம் சார் நீங்கள் நைட் ஃபோன் பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்பாங்க ஸ்டாஃபுங்க. அவங்கள்ட்ட பேர் சொன்னீங்கன்னா உங்களுக்கு அனுப்புவாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சதுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சாப்பாட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாப்பாட்டு ராமன். பாய்.